ஒரே நேரத்தில் 2 பிள்ளைகள் பிறக்கணும், இரணப்பள்ளி என்று சொல்கிறோம் நாங்கள். அதில் ஒரு ஆளோட வாழ்க்கை ஒரு விதமாகவும் இன்னொரு ஆளோட வாழ்க்கை இன்னொரு விதமாகவும் இருக்குது. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் வந்து ஒரு நம்பரில் இருந்தால் சொல்லுவோம், இது தலைமைத்துவ நம்பர், இந்த நம்பரில் இருக்கிறார்கள்லாம் தலைவர்களாக இருப்பினும், அது இந்த நம்பரில் இருக்கலாம் அரசியல் இருப்பினம் என்று சொல்லுவோம். ஆனால் அப்படி நடக்கிறே இல்லை. ஏனெண்டா 9க்குள்ளே தான் நம்பரை நாங்கள் பார்க்குறோம். இப்போ எப்படி பார்த்தோன்னா அந்த 9க்குள்ளே நாங்கள் இலக்கங்கள் இருக்குது. சைஃபர் வந்ததுக்கு பிறகு தான் இந்த கணக்கு அல்லது இந்த எண்கள்ன்றது வலிமை பெறுது. ஆனால் அந்த 0 அல்லது சைபருக்கு நாங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறே இல்லை. ஏன் நான் இந்த விஷயத்தை உங்களோட கேட்சிருக்கிறேன்டா, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஜோதிடங்கள் அல்லது எண் ஜோதிடங்கள், அதில் இருக்கிற சில சந்தேகங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள போகிறோம். இல்லாட்டால் நாங்கள் அதில் தெளிவு பெற போகிறோம், எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறோம். ரவின் பியூரோ நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற திரு ஏஎஸ் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் திரு ரவீந்திரன் அவர்களே. வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த ஜோதிடங்கள் எண் ஜோதிடங்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னுடைய முதலாவது கேள்வியே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி, ஒரே பிரசவத்தில் 2 பேர் பிறக்கின இரணப்பிள்ளைகள், சில இடங்களில் 3 பிள்ளைகள் பிறந்தது. ஆனால் குறைவு, பெரும்பாலும் 2 பிள்ளைகள் பிறக்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு செகண்ட் அல்லது 30 செகண்ட் அல்லது 5 செகண்ட் டபுளிக்கெலாம் நான் பிறக்கினேன். ஆனால் அவன் வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளோட வாழ்க்கை பயணம் ஒரு மாதிரியும், இன்னொரு ஆளோட வாழ்க்கை பயணம் இன்னொரு மாதிரியும், ஒரு ஆளோட குணம் ஒரு மாதிரியும், இன்னொரு ஆளோட குணம் ஒரு மாதிரியும், அவன் ஆயுளும் வேறுபடுது, அவன் வாழ்க்கையே வேறு விதமாக இருக்குது. இதை எப்படி நாங்கள் பார்க்கலாம்? நல்லது. இந்த கேள்வியில் உடனடியாகவே ஒரு பதில் சொல்கிறதா இருந்தால், ஒரு அப்பாவின் பேரில் நான் பேரியல் ரீதியாக தான் இந்த விளக்கத்தை கொடுக்கலாம். ஒரு அப்பாவுக்கு 2 குழந்தைகள், அந்த அப்பாவின் முதல் எழுத்தோட அந்த குழந்தைகளுக்கு வேறு வேறு பேர் வைக்கணும். அந்த இரண குழந்தைன்றதுக்காக இலக்கம் மூலமாகவோ அல்லது ஒரே பேரையோ வச்சிருக்க முடியாது. ஏனென்றா பெயர் கண்டிப்பாக வித்தியாசமாகத்தான் இருக்கும். என்னுடைய கணிப்பின்படி ஒருவருடைய செயற்பாடுகளும் முன்னேற்றம் பின்னடைவுகள் எல்லாம் அந்த பெயரை கொண்டது தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு இரணப்பிள்ளை ஒரே நட்சத்திரத்தில் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவையின் பெயர் வித்தியாசப்படும் பொழுது அவையின் நடவடிக்கையும் அவையின் செயல்பாடுகளும் மனோ இயல்புகளும் குணாதிசயம் எல்லாம் கண்டிப்பாக மாறுதல் அடையும். அந்த 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 குழந்தைகளுடைய பெயர் அந்த பிறந்த திகதிக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு அதிர்ஷ்ட பெயர் இந்த நம்பரில் தான் வைக்கணும்னு 2 பேருக்கும் ஒரே எண் பெறத்தக்கதான பெயரை வச்சாலும் ஆனால் வேறு வேறு ஒலி அலைகளில் தான் அந்த பெயர் இருக்கும். கண்டிப்பாக அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகள்லையும் அந்த குழந்தைகளுடைய செயற்பாடுகள்லையும் நிச்சயமாக 100% மாற்றம் இருக்கும். ஒரு குழந்தை நல்ல கோபக்கார குழந்தையாக இருக்கலாம், ஒரு குழந்தை சரியான சாந்தமான பிள்ளையாக வரலாம். 2 பேரையும் ஒரே குண இயல்புள்ள பிள்ளைகளாக இரண பிள்ளைகளாக பிறந்துட்டோம்ன்றதுக்காக ஆக்க முடியாது. கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா திரு ரவீந்திரன் அவர்களே, அந்த ஒரு ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அவையின் அப்பாண்ட பேரை முன்னுக்கு வச்சு அவையின் பேரை பின்னுக்கு வைக்கிறபடியால் அது வித்தியாசப்படுது, இலக்கங்கள் வித்தியாசப்படுது என்று சொல்கிறீங்க. அப்போ அதில் சிலர் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா பேர்களை மாற்றி அல்லது பேர்களில் இருக்கிற எழுத்துக்களை சிலதை கூட்டி குறைச்சி மாற்றி அதனால் வாழ்க்கை மாறுமென்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எங்களோட சமூகத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆய்வாளர், நீங்கள் இதை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு பேரில் இருக்கிற ஒரு எழுத்தை அல்லது 2 எழுத்தை கூட்டுறதாலேயோ அல்லது குறைக்கிறதாலேயோ அவற்றை வாழ்க்கை முறை மாறுமெண்டா அல்லது அவற்றை வாழ்க்கையை வித்தியாசமாக போகும் அல்லது நல்ல நிறைக்கு போகும்னு சொல்லி சொன்னால், ஒரு மனுஷன் உழைப்பு, அவனுடைய முயற்சி, அவன் படுற கஷ்டங்களுக்கு ஒரு மதிப்பு வேல்யூ இல்லாமல் போகுது. அப்படி ஒரு ஃபீல் கிடைக்க இல்லையா? உங்களுடைய கேள்விகளிலேயே எனக்கு பதில் நிறைய கிடைக்குது. என்னென்னால், 2 பேர் ஒருத்தருடைய குணாதிசயம் அவருடைய பிறந்ததைக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது. இவருடைய வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மறையாக போய் கொண்டிருக்குது. இவரை நாங்கள் நல்வழிப்படுத்தணும், நல்ல வாழ்க்கையை நல்ல முன்னேற்றகரமான பாதையில் கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் நினைச்சு எண்கணித சோதர ஆய்வாளன் என்ற வகையில் நான் அவருக்கு என்ன செய்வேன்னு சொன்னால், அவர் பிறந்த தேதிக்கேற்ற அதிர்ஷ்ட இலக்கத்தில் நான் ஒரு சில எழுத்துக்களை கூட்டியோ குறைச்சோ அந்த பெயரை அதிர்ஷ்டமாக மாற்றுறேன். ஆனால் அந்த கேட்டிங்களை அப்படி என்றால் அந்த நியதிகள் முயற்சியினுடைய பலாபலன்கள் எல்லாம் அது பொய்ச்சு போகுதுன்னு சொல்லி இல்லை, அப்படி இல்லை. அவர் அந்த பெயரில் ஒரு அதிர்ஷ்டகரமான சீரமைப்பை செய்கிற பொழுது அவருடைய நடவடிக்கையிலே நிறைய மாற்றம் ஏற்படும்.
அவற்றை நடவடிக்கை 100% நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். கண்டிப்பாக நாங்கள் ஒருத்தருக்கு பேரை மாற்றுறது அதிர்ஷ்ட எண்ணில் மாற்றுவோம், துரதிர்ஷ்ட எண்ணில் மாற்ற மாட்டோம். அதிர்ஷ்ட எண்ணில் மாற்றும் பொழுது வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி நிலையை போகிறவர் கட்டாயமாக அதிர்ஷ்ட நிலைக்கு வருவார். அவற்றை செயற்பாடுகள் எல்லாம் அவர் சும்மா இருக்க கோடி கோடியாக பணம் பெறுமென்றதல்ல, அடுத்து பணத்தை மட்டும் வச்சுக்கொண்டு அவர் நிம்மதியாக இருக்கிறார்ன்றதை நான் சொல்கிறேன். ஒரு காலம் நான் பணத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அவருடைய நிம்மதியை நான் கணக்கீடு செய்கிறேன். ஒரு துறவி நிலையில் உள்ள ஒரு பெரியவராக இருந்தால் என்ன, அல்லது பணத்தை ஈடுபாடு இல்லாத ஒருவராக இருந்தால் என்ன, பெண்மணியாக இருந்தால் என்ன, ஆண்மகனாக இருந்தால் என்ன, பேர் அதிர்ஷ்டமாக மாற்றம் செய்கிற பொழுது கண்டிப்பாக அவையின் செயற்பாடுகள், அவையின் சூழ்நிலைகள், அவையின் தொழில் மாற்றங்கள் எல்லாம் முன்னேற்றகரமான பாதையில் போகும். கட்டாயம் பின்னடைவு ஏற்படாது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஜோதிடம் உருவான காலத்தில் 9 கிரகங்கள், அதாவது நாங்கள் நவகிரகம் என்று சொல்கிறோம், அதுதான் கணிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அறிவியல் காலத்தில் ராகு கேது என்ற நிழல் கிரகங்களை ஜோதிடம் ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் இந்த யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ அப்படியான பெரிய கிரகங்களை ஏன் நீங்கள் கணக்கில் எடுக்கிறீங்க? அந்த கிரக விஷயங்களை பொறுத்த மட்டும் சோதிடர்கள், அதாவது என்ன சோதிடம், இந்த கணக்கியல் ரீதியாக கிரக ரீதியாக கணிப்பு செய்கிற சோதிடர்கள் 9 கிரகங்களைத்தான் வகுத்திருக்கிறார்கள். யுரேனஸையும் நெப்டியூனையும் சாயா கிரகங்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு உருவகம் கொடுக்க இல்லை. ஆனால் அதை 9 கிரகங்களில் ராகு கேது என்ற பேரில் அதை சேர்த்துத்தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு உருவகம் இல்லைன்றதுனால சாயா கிரகம் சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்குது. ஆனால் 9 கிரகங்களில் அவையும் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த 9 கிரகத்தில் மிக முக்கியமான பெரிய மாற்றங்களை தரக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், வியாழன், சூரியன், சுக்கிரன், சனீஸ்வரன். முதலாக சொல்ல போனால் சனீஸ்வரனை சொல்லலாம். மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களில் சனீஸ்வரன் முதலாவதாகவும், அடுத்தபடியாக வியாழன், குரு என்று சொல்கிற வியாழன், மற்றது சுக்கிரன், சூரியன், இதெல்லாம் செவ்வாய், இதெல்லாம் பெரிய பெரிய மாற்றங்களை தரக்கூடியது. இந்த செவ்வாய் கிரகம் இருக்குதானே, இந்த செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லி ஒரு பயம் எங்கட சமூகத்தில் இருக்குது. இப்போ செவ்வாய் கிரகம் பல கோடி கிலோமீட்டருக்கு அங்கால இருக்குது. ஆனால் அது இந்த கதிர்வீச்சு பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன் திருமண இந்த செவ்வாய் தோஷம் திருமணங்கள் எல்லாம் பிரச்சனையாக கிடக்குது. அப்போ அதுன்ற கதிர்வீச்சு அப்படி ஒரு திருமண வாழ்க்கையை குறிவைக்குது. இதுக்கு அறிவியல் பூர்வமாக இது ஆதாரம் இருக்கா, அல்லது ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செவ்வாய் கிரகம் அப்படி இப்படி இருந்தால், செவ்வாய் கிட்ட மோதுகள் இருந்தால் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் என்ற மாதிரி ஒரு நம்பிக்கைங்கிற சமூகத்தில் இருக்கு. அதை பற்றி என்ன சொல்றீங்க? ஆனால் இந்த விஷயத்தில் எண்கணித சோதரத்தை தவிர்த்து நான் ஒரு ஆலோசனையை ஊகத்தை நான் சொல்லி பார்க்கறது என்னன்னு சொன்னால், செவ்வாய் யுத்தகாரகன். செவ்வாய் கிரகம் யுத்தகாரகன். செவ்வாய் பாதிப்பு உள்ள ஒரு நபராக இருந்தால் என்ன, ஒரு இடமாக இருந்தால் என்ன, ஒரு குழுவாக இருந்தால் என்ன, ஒரு காலமாக இருந்தால் என்ன, அந்த 12 அந்த வரைவுக்குள்ள எந்த இடத்துல செவ்வாய் அமைந்திருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரியான பலாபலனை செவ்வாய் அதாவது யுத்த தன்மையோட தான் கொடுக்கும். யுத்தம் என்று சொல்றது அது ஒரு தீவிரமான தன்மை. அப்ப செவ்வாய் சில பெட்டிகளுக்குள்ள இருக்கிற பொழுது, சில இடங்கள்ல அமைகிற பொழுது அதனுடைய தீவிரத்தன்மையை காட்டும். அதுக்கு முக்கியமாக 7, 8 இந்த ஏழாம் செவ்வாய் 8 செவ்வாய் என்று சொல்ற அந்த இரண்டும் யாருக்கும் 7 செவ்வாய் 8 செவ்வாய் இருந்தால் திருமணம் பொருத்தம் பார்க்குற பொழுது 7 செவ்வாய் 8 செவ்வாய் உள்ள ஆணையோ பெண்ணையோ பார்த்து தான் பொருத்தி எடுக்கிறார்கள். இது சாஸ்திர ரீதியான சோதரர்களுக்கு தான் கூடுதலாக இதை பற்றி தெரியும். நான் அந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி காணாது. ஆனால் செவ்வாயை நான் நோக்கிற பொழுது என்னென்றால், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. சூரியன் என்றால் பிரகாசமான ஒரு கிரகம், அல்லது சூரியன் சந்திரன் தன்னுடைய ஒளியை சூரியன்கிட்ட வாங்கி தன்னொளியாக கொடுக்குற ஒரு கிரகம், அல்லது சூரியன் சந்திரன், அல்லது செவ்வாய் யுத்த தன்மையான, அதாவது போர்க்குணம் கொண்ட ஒரு தன்மையான இது. புதன் புத்தி, அதாவது புதன் ஒருவருடைய சாதகத்தில் அவருடைய கணிப்பின்படி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் 20 வருஷங்களுக்கு மேலாக படிப்பு சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்களையும் அதனுடைய வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியது. வியாழன் குரு, அதாவது அறிவியல் ரீதியான வியாழன் இருக்கிற இடத்துல சரியானபடி இருந்து ஆட்சி உச்சமாக அமைஞ்சால் அந்த 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 சாதகத்துக்குரியவர் நல்ல முன்னேற்றமான பாதையில போவார். சுக்கிரன்
ஆளுமை, அதாவது வாழ்க்கையில் என்னென்ன சுகங்களை எல்லாம் அனுபவிக்கலாமோ அதுக்கேற்ற மாதிரி அனுபவிக்கிறது. சனீஸ்வரன் பொதுவாக சொல்ல போனால் சனீஸ்வரன் நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்வார். கெட்டதை செய்வார் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமான்னு சொன்னால் அதுக்கேற்ற பரிகாரங்களையும் நாங்கள் பின்பற்றி அந்த சனீஸ்வரனை நாங்கள் சொல்கிறது. சனீஸ்வரனை கெடுப்பார் என்று சொல்கிறது சில பேர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் சனீஸ்வரன் மகேஸ்வரனுக்கு ஈடான ஒரு கிரகம் குற்ற தீவினை செய்ய மாட்டார். அவருடைய பரிகாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தால் அது நன்மையைத்தான் கொடுக்கும்னு சொல்லி. ராகு கேது கிட்டத்தட்ட செவ்வாய் மாதிரி தான், அது சாயா கிரகங்கள் என்றதுனால அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இந்த விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு பழமொழி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் ஜாதகப்படி தான் நடக்குமெண்டா மனிதன் சுய முயற்சி அவற்றை உழைப்புக்கு ஜோதிடத்தில் என்ன மதிப்பு இருக்குது? மதிப்பை கூட்டுறது தான் அந்த ஜோதிடத்தின் வேலை. ஏனென்றால் சாதக ரீதியாக ஒரு கிரகம் ஒரு பொருத்தமில்லாத இடத்துல இருந்தால் அதுக்குரிய பரிகாரத்தை செய்யுங்கொண்டு ஒரு தெய்வ அனுக்கிரகத்தையோ தெய்வ பரிகாரத்தையோ செய்யுங்கொண்டு சோதரர் சொன்னால் அது செய்கிற பொழுது அதனுடைய வலு குறைஞ்சு நன்மைகள் பயக்கக்கூடியதாக இருக்குது. என்னுடைய கணிப்பின்படி ஒருத்தருடைய பெயரும் அவருடைய காலபலனையும் பார்த்து இந்த காலகட்டத்தில் இவருக்கு செவ்வாய், அதாவது இலக்கம் 9, இந்த 9 இவருக்கு பாதகமான இடத்துல இருக்குன்னு சொல்லி அது நான் தனிப்பட்ட முறையில் விளக்கம் கொடுத்தேன்னா, பிறந்த ரீதியிலே ஒவ்வொரு எண்களும் ஒவ்வொரு 9 வருஷங்களுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கும். அந்த 9 ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு 7ஆம் தேதியில் பிறக்கிறவருக்கு அந்த 9 ஆட்சி செய்கிற கட்டம் வந்தால் கண்டிப்பாக 9 வருஷத்துக்கு அவர் கஷ்ட நிலையிலான் இருப்பார். அவர் என்னதான் வேறு அதிர்ஷ்டமான பேரில் இருந்தாலும் அந்த 9 அவருடைய அந்த பலத்தை காட்டி கொண்டு தான் இருக்கும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற அது பொருத்தமான நிலையில் அந்த பேரை நாங்கள் வச்சு கொடுத்தால் அவர் தொழில் செய்யாமல் இருப்பார் என்று சொல்கிறதுக்கு இல்லை. அவருடைய தொழில் மேம்படுமே தவிர அவர் அதில் எந்த வீழ்ச்சி அடைந்து போக மாட்டார். இப்போ இந்த சேர்ந்து சாகுற விபத்துக்கள் அல்லது சுனாமி இப்படி இயற்கை அழிவுகளால் அல்லது ஒரு ஒரு விமானத்தில் பறக்கல ஒரே நேரத்தில் கனவேர் சாகினம், 100க்கு மேற்பட்ட பேர் சாகினம், சில இடத்துல ஆயிரக்கணக்கான ஆட்கள் சேர்த்திருக்கணும். அது எல்லாம் மரண யோகமா? அவை எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் மரண யோகம் எழுதப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஒரு 2-3 நாடுகள் 2-3 இடங்கள், அதாவது ஒரு குலையாக கொத்து கொத்தாக கூட்டமாக ஒரு மரணம் ஏற்படுற இடத்துல அந்த ஊர், அந்த நடந்த நாள், அந்த நாடு, இதுகளை கணக்கெடுத்து பார்த்தால் அவர்களுக்கு ஏன் அந்த இழப்பு வந்தது, அந்த 4 பேரும் அந்த மன்னிக்கணும் அந்த அந்த கூட்டமாக இறக்குற அத்தனை பேரும் ஏன் அந்த ஒரு நேரத்தில் இறந்தவர்கள்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவன் சாதகத்தையும் மீறி அந்த சம்பவம் நடந்த இடம், அந்த நாடு, அந்த நாள், இந்த 3ம் ஒரு பாதகமான நிலையில் இருந்தால் ஒரு அதிர்ஷ்டமான நிலையில் இருந்தாலையும் தட்டி கொண்டு தான் போகும். இப்போ கிரகங்கள்ன்ற தீய பலன்கள், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பேரை மாற்றின எழுத்துக்களை மாற்றினா அவருக்கு நல்ல விஷயங்கள் வேலை செய்யும், அல்லது அவர் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. அது தவிர இந்த சாத்திரங்கள் சொல்கிறாக்கள் அல்லது பலன்கள் சொல்கிறாக்கள் அந்த கிரகங்களில் இருக்கிற அந்த தீய பலனை களையிறதுக்கு, அது இல்லாமல் செய்கிறதுக்கு பூசைகள் அல்லது அந்த மோதிரம், இந்த கல்லுகள் வச்ச மோதிரங்கள் இப்படி எல்லாம் செய்யலாம், அல்லது தானங்கள் கொடுக்கலாம், அல்லது இந்த கோயிலை போய் வழிபாட்டா அது கிரகம் நீங்கும் எல்லாம் சொல்றீங்க. ஆனால் இதை பார்க்கல எப்படி இருக்குன்னால், இப்போ நாங்கள் ஒரு வேலையை லஞ்சம் கொடுத்து செய்கிறோம் தானே, இயற்கைக்கு நீதிக்கு புறம்பா எங்கள் அகட்ட ஒரு பழக்கம் இருக்குது. மோட்டர் சைக்கிளில் போய்கொண்டிருக்கக்குள்ள நாங்கள் சட்டத்தை மீறிட்டோம்னா அதில் அந்த போலீஸ்காரன் லஞ்சம் மீன்றபடியான கொடுத்துட்டு போகிறோம். அப்போ அது மாதிரி சட்டத்தை ஏமாத்துறதுக்கு கொடுக்குற மாதிரி இந்த எங்களோட கிரகங்களில் இருக்க தீய பலன்களை இல்லாமல் போகிறதுக்கு இப்படி செய்கிறது கடவுளுக்கு கொடுக்குற லஞ்சமாக மாதிரி இருக்காதா? அப்படி பார்க்கலாதா? நகைச்சுவையாக தான் சொல்லலாம். என்னென்றால் காலமையில் சுவாமிக்கு நாங்கள் விளக்கேற்றி போட்டு பூ வைக்கிறதுக்காக மரத்தில் போய் பூவை பிடுங்குற பொழுது வீட்டுக்கார அம்மா இந்த பூ இதில் இருந்தால் அவ்வளோ வடிவாக இருக்குது, இதை பிடிங்கி கொண்டே எங்கள் சுவாமிக்கு வைக்க போகிறீங்க என்று சொல்லி அதை விருப்பம் இல்லாமல் கதைப்பினோம். நான் யோசிக்கிறது என்னென்றால், எங்களுக்கு ஒரு விருப்பமான உணவு எவ்வளோ தூரத்துக்கு எங்களை சந்தோஷப்படுத்துதோ அது மாதிரி அந்த பூவை நாங்கள் அந்த இறைவன்ற காலடியில் கொண்டு போய் அந்த படத்துக்கு முன்னால் வைக்கிற பொழுது
அந்த இறைவன் இருக்கிறார் என்றதை உண்மையென்று நம்புறவைக்கு இதே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பூவை நாங்கள் நிவேதிக்கிற பொழுது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அதனால அவற்றை மனம் வந்து அந்த இறைவனுடைய மனம் வந்து அந்த பூவை வச்சு வணங்குற அந்த நபருக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் இது எவ்வளோ தூரத்துக்கு நேரடியாக மெய்ப்பிக்கலாம்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக தெய்வத்துக்கும் நாங்கள் சில பரிகாரங்களை செய்கிற பொழுது அந்த தெய்வங்கள் எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு மனநிலைக்கு வர்றதை ஏற்றுக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் நானே சில நேரங்களில் சில இலக்கங்கள் வந்து இவருக்கு இந்த காலகட்டத்தில் தீமையை கொடுக்குதுன்னு சொன்னால் இந்த தெய்வத்துக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கோ, செய்து போட்டு வாங்கோ, நான் பிறகு சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு 10 நாளில் வந்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்கள், இல்லை நீங்கள் நான் சொன்னது தப்பு, இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்கள். அந்த இலக்கம் வந்து அவருக்கு மாறுபாடான நிலைமையில் இருக்கிற பொழுது நாங்கள் அந்த தெய்வத்துக்குரிய பரிகாரத்தை அந்த கோவிலில் நெய் விளக்கு ஏற்றியோ அல்லது பூ போட்டோ இல்லை மஞ்சள் பூ மாலை கட்டியோ கொடுத்தால் கண்டிப்பாக மாற்றம் வருது. ஆனால் இது கண்டனீங்களா நேரம் என்று கேட்டால் அதுக்கு மெய்ப்பிக்கிறதுக்கு சமயத்தில் ஆதாரம் இல்லை. நேயர்களே, நாளை நாடு நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் நாளை நாடு நிகழ்ச்சியிலே ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை தொடரலாம். தொடர்கின்றது நாளைய நாடு. நாளைய நாடு நிகழ்ச்சியிலே திரு எஸ் ரவீந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். ரவி பீரோ நிறுவனத்தை வைத்து பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த எண்சோதிட முறையிலே. அப்போ நாங்கள் பொதுவான எங்களோட சமூகத்தில் இருக்கிற நம்பிக்கைகள், எங்களோட சமூகத்தில் இருக்கிற சந்தேகங்கள், அப்படியான கேள்விகளை அவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிற நேரம், அந்த நேரம்ன்றது எனக்கு நேரம்ன்றதுலேயே ஒரு சந்தேகம் இருக்கு. என்னென்னா அந்த குழந்தை பிறக்கிற அல்லது தாயின் கருவுக்குள்ள கருவுற நேரம்தான் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்த நேரமா, அல்லது அந்த குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் வரையில அந்த டைம் தான் அந்த குழந்தை பிறந்த நேரமா என்ற சந்தேகம் எனக்கு நீண்ட நாளாகவே இருக்குது. அதோடு சேர்த்து இப்போ அந்த நேரம்ன்றதில் இப்போ ஒரு சிக்கல். முந்தி இயற்கையாக தான் பிரசவம் நடக்கிறது. இப்போ டாக்டர் டைமை கொடுப்பார், இந்த டைம் உங்களுக்கு நாங்கள் செய்ய போகிறோம், சிசேரியன் செய்ய போகிறோம். அப்போ இதெல்லாம் ஒரு குழப்பமாக இடியப்பு சிக்கல் மாதிரி எனக்கு தெரியுது. அந்த கணநீரலுக்கும் இந்த சந்தேகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க திரு ரவீந்திரன் அவர்களே? குழந்தை பிறப்பு நேரம் என்ற விஷயத்தில் வந்து இப்போதான் வந்து கடிகாரத்தை பார்த்து நேரத்தை நாங்கள் குறிக்கிறோம். நாங்கள் பிறந்த காலத்தில் ஒரு 35-40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முற்பட்ட காலங்களில் எங்களோட அம்மம்மா எங்களோட அம்மாவின் தாயார் சொல்லுவா, நான் சூரிய உதயத்தை பார்த்து தான் உங்களோட டைம் நான் குறித்தேன் நான் சொல்லி. நேரடியாக அந்த நேரம் பார்க்குறதுக்கு மணிக்கூடி இருக்க இல்லை. எங்களோட நேரம் எல்லாம் என்னோட அக்கா வேண்ட நேரம், அங்கே மாமா சித்தப்பா சித்திய வேண்ட நேரம் எல்லாம் வந்து சூரிய உதயத்தை பார்த்து தான் அந்த காலத்தில் வயதானவர்கள் அந்த நேரத்தை கணிச்சு இந்த நேரமாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஊகத்தில் அந்த நேரம் குறித்து. ஆனால் எங்களை விட அந்த காலத்தில் நிம்மதியாகவும் பெருமதியாகவும் வாழ்ந்த காலம் இருக்கின்றது ஆதாரபூர்வமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு வாசகம் சொல்லினோம் என்னென்னால், பிரசவம் பார்த்த தாதி நர்ஸ் வந்து வெளியில் சொல்கிற நேரம்தான் அவவின் வாய் சொல்கிற நேரம் தானாம் பிறந்த நேரம்ன்றதை குறிக்கிறவையாம். அப்போ அந்த நர்ஸ் வந்து அந்த குழந்தைய வெளியில் எடுத்த நேரத்தை குறித்து கொள்றாவா, அது அவைண்ட கடமையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அந்த தாதியர்கள் அந்த நர்ஸ்மார் சொல்கிற நேரம்தான் நாங்கள் குழந்தைகள் பிறக்க நேரம்னு சொல்லி கணிக்கப்படுகிறது. இந்த நேர விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ சந்திரிகாமையார் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அரமணித்தியாலம் வந்து முன்னோடியாக விட்டு ஏதோ காரணத்துக்கு அரசியல் ரீதியான தேவைக்காக நேரத்தை வந்து புதிய நேரம் பழைய நேரம் என்ற பெயரில் எல்லாம் சாதகங்கள் கணிக்கப்பட்டது. ஆனால் அதில் நிறைய குழப்பங்களும் இருந்தது. நான் என்னட்ட சில விஷயங்கள் வர்ற பொழுது பழைய நேரத்தையும் புதிய நேரத்தையும் பொருத்தி வச்சு பார்க்கல நட்சத்திரங்களில் கூட மாற்றங்கள் ஏற்பட்டதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து மணிக்கூட்டையும் அந்த அந்த சத்திர சிகிச்சை நடத்துகிற இதில் வச்சு அந்த தாதியர்கள் பிரசவத்தை செய்கிற தாதியர்கள் குறிக்கிற நேரம் தான் அந்த சரியான நேரமாக அமைது. இப்போ ஜோதிடம் அல்லது ஜாதகத்தினுக்கு வந்து அந்த கிரக பயிற்சி எதையும் சிலர் நம்புறே இல்லை. ஜோதிடமோ அல்லது எண் ஜோதிடத்தையோ அல்லது இந்த கிரக பயிற்சிகளையோ கன பேர் நம்பாத கோடிக்கணக்கான ஆக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். வெளிநாட்டிலையும் நிறைய பேர் இருக்கிறோம், எங்கள் நாட்டிலையும் கன பேர் இருக்கிறோம். அதைவிட அந்த கடவுளை நம்பாதவர்களும் இருக்கிறார்கள், நாத்திகர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவையெல்லாம் பெரிய வெற்றியாளர்களாக, ஆரோக்கியமானவர்களாக, மகிழ்ச்சியானவர்களாக இருக்கிறார்களே, அது எப்படி?
அவர்களுக்கும் ஒரு பேர் இருக்குது, அவர்களுக்கும் அந்த பேரில் உள்ள ஒலி அலைகள் அவையில் காப்பாற்றி கொண்டு தான் இருக்குது என்றதான் என்னோட நம்பிக்கை. நான் இந்த விஷயத்தில் நான் அந்த கடவுள் இல்லைன்னு வாதாடுறாக்களோட நான் வாதாடி கதைக்கிறது இல்லை. ஆனால் அவையின் பிறந்த தேதி பேர் எல்லாத்தையும் நான் எடுத்து கணிச்சு பார்க்குற பொழுது இதுவரைக்கும் ஆச்சரியமாக நல்ல நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆக்களுடைய பேர் அதிர்ஷ்ட நம்பர்லாம் இருக்கு. துரதிர்ஷ்ட நம்பர்ல இருக்கிறார்கள். கடவுள் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு கட்டத்தில் கொண்டே அடிபட்டு விழ வேண்டிய நிலைக்கும் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவைக்கு இந்த விஷயங்களை கணிக்க முடியாதுன்னு இல்லை. அந்த கணிப்பில் அவைக்கும் ஒரு பேர் இருக்குது, அவைக்கும் ஒரு பிறந்த தேதி இருக்குது, அதற்குரிய பலாபலன் நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ இந்த சாத்திரம் இல்லாட்ட அந்த ஜோதிடங்கள் எல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வாழ்ந்த மனிதர்கள், வாழ்ந்த மன்னர்கள் அல்லது அப்போ இந்த சமூகத்தை சரியாக நடத்தணும்ன்றதுக்காக சொல்லப்பட்ட அல்லது எழுதப்பட்ட ஒரு சமூகத்துக்காக எழுதப்பட்ட சொல்லப்பட்ட விடயங்கள் தான் ஜோதிடமாக மாறினது. இப்போ ஐடி நாங்கள் விண்வெளியில் போயிட்டு ஏஐ மனிதனை மிஞ்சி, மனிதனுடைய கட்டுப்பாட்டை மிஞ்சி, இப்போ நான் ஒரு ஏஐ வச்சிருக்கிறேன்னா அது என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி வெளியில் போய் செயற்படுற அளவுக்கு வந்த பிறகு ஏஐயால் தான் உலகம் அழியும் என்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள், விவாதங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. ஆனால் இப்பவும் நாங்கள் இந்த எண் சோதனைகளையும் நம்பிக்கொண்டிருக்கிறது பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? அப்படி யோசிக்கிற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. காரணம் எனக்கு ஒரு 15 வயது இருந்த காலத்தில் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் 21 நாட்கள் தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போ யாழ் நகரம், அதாவது அரசடி, கந்தர்மடம், யாழ்ப்பாணம் டவுன் சைட் எல்லாம் உட்பட நெஞ்சளவில் தண்ணி வெள்ளம் மக்கள் எல்லாம் பெரிய அவதிக்குள்ளானவே. தொடர்ச்சியாக 21 நாட்கள் மழை பெய்தது. அந்த காலத்தில் பெய்த மழை தான் இப்பவும் பெய்து கொண்டிருக்குது. அந்த காலத்தில் பரவி எரிச்ச வெயில் தான் இப்பவும் எரிச்சு கொண்டிருக்குது. இப்போ விஞ்ஞான ரீதியாக அதுக்கு ஒவ்வொரு பேரை கொடுத்துருக்கணுமே தவிர, ஆனால் நடக்கிற நிகழ்வுகள் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கே தவிர எந்த விதமான மாற்றத்தையும் நான் காண இல்லை. மற்றது நிலவுக்கு மனிதர் அனுப்புறது, அங்கே தரதொட்டது எல்லாம் அவங்களுக்குள்ளேயே நிறைய சந்தேகங்களும் குளறுபடியும் இருக்குது. ஒரு பகுதி சொல்லுது நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வைக்க இல்லைங்க, ஒரு பகுதி சொல்லுது இல்லை அவர் கால் வச்சவர் அங்கே இருந்து கொண்டு வந்த கல்லுத்தான் இப்போவும் அமெரிக்காவில் நூதன சாலையில் வச்சு பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லி. ஆனால் இதில் அவைக்குள்ளே நிறைய குளறுபடி இருக்கிறதால எனக்கு என்னவோ நான் அந்த 15 வயதில் ஒரு 50 வருடங்களுக்கு முற்பட்ட காலங்களில் பார்த்த அதே வெயிலையும் அதே மழையும் தான் நான் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அந்த சோழக காற்று, வாடைக்காற்று, மற்றது இந்த காற்றுக்கள் பேரெல்லாம் சொல்கிற அந்த காற்றை இப்போ வேறு இன்னொரு பேர் சொல்லும் பொழுது நான் இது வாடைக்காற்றுன்னு நான் சொல்லுவேன். சொல்ல ஆச்சரியமாக பார்ப்பேன். இது அந்த காலத்தில் வீசினா தான் இப்போ அங்கே வீசுது. அதுக்கு பேர் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அந்த பேரை மட்டும் கொடுத்துருக்கணும், மற்றபடி நடக்கிற நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் முதலும் சொன்னீங்க அந்த எழுத்துக்களை மாற்றி கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. ஒரு ஸ்பெல்லிங் எங்களோட பேரில் இருக்கிற ஒரு எழுத்தை மாற்றுறதுக்குள்ளால அவற்றை துரதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மாறும் என்றது அதால் அவர் சாதிக்கலாம் என்றதை எந்த அளவுக்கு நம்பலாம்? நிச்சயமாக அதில் நல்ல மாற்றங்களை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். நிறைய என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் அந்த மாற்றங்களை செய்து கொடுத்து, சில ஸ்தாபனங்களுக்கு கூட சரியான மந்த நிலையில் போய்கொண்டிருந்த ஸ்தாபனங்கள் என்னட்ட ஆலோசனை பெற்று அதில் இதில் பக்கத்தில் இன்னும் ஒரு எண் எழுத்தை கூட்டி இந்த பேரை போட்டில் போட்டுட்டு ஒரு 9 நாளைக்கு இதை பிரச்சாரப்படுத்துகிற மாதிரி முக புத்தகத்திலேயோ அல்லது உங்களோட ஃபோன் மூலமாகவோ கொடுத்து இந்த புது பேரை நீங்கள் விளம்பரப்படுத்துங்க, இந்த ஒலி அலைகள் உங்களோட ஸ்தாபனத்தை நிலைக்கு கொண்டு வரும்னு சொல்லி அப்படி வெற்றிகரமாக மாற்றம் செய்த ஆட்களும் இருக்குன்னா. வேற தனிப்பட்ட நபர்களுடைய பெயர்களையும் அவை சரியான பாரதூரமான ஒரு துரஷ்டம் தரக்கூடிய ஆபத்துக்களை தரக்கூடிய நம்பரில் இருந்தால் நானாகவே வெளியே சென்று இந்த பேரில் நீங்கள் இருக்காதீங்க, இந்த பேர் இருந்தால் இன்னென்ன மாதிரியான நிகழ்ச்சி நடக்கும், அதை தயவுசெய்து நம்பி நீங்கள் இந்த பேரை எப்படி மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லி செய்து கொடுத்து அது வெற்றிகரமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கணும்.
இப்போ நாங்கள் அப்படி இந்த எண்கணிதங்கள்ல நீங்கள் அதை மாற்றுற மாதிரி, ஆனால் இப்போ அவர்கிட்ட பேரை மாற்றுறீங்க, அவர்கிட்ட ஸ்பெல்லிங்கை மாற்றுற மாதிரி ஒரு ஆளுடைய பேரை மாற்றுறீங்க. ஆனால் அவர்கிட்ட ஆவணங்கள், அவர்கிட்ட பாஸ்போர்ட்டோ இல்லாவிட்டால் ஐடென்டி கார்டோ இல்லாட்டி குடும்ப அட்டைகளோ அது வந்து மாற்றம் செய்கிற இல்லை. ஆனால் எது அதிர்ஷ்டத்துக்கு வேலை செய்யும், எந்த பேருக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும்? இல்லை, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, மற்றது குடும்ப அட்டை, மற்றது ஐடென்டி கார்டு எல்லாத்திலையும் மாற்ற முடியாதுன்னு இல்லை, மாற்றலாம். நான் சொல்றேன் மாற்றலாம். அது பிறகு அதாவது அது சட்ட பிரச்சனை, நான் அதை சொல்லல. அதுல இருக்கு அப்படியே, ஆனா எல்லாம் அதை செய்யறோம் இல்லை தானே. ஆனால் அப்படி அப்ளை பண்றது இல்லை, அதை செய்யறே இல்லை. ஆகவே எது வேலை செய்யணும்தான் இந்த செய்யாவிட்டால் குளறுபடியா இருக்கும். நான் இப்ப ஒரு அதிர்ஷ்ட பேரை மாத்தி கொடுக்குறேன், அவன் இந்த கையெழுத்து வைக்க போயினோம், அவன் இந்த தஸ்தாவேஜுகள் எல்லாம் ஆவணங்கள் எல்லாம் வந்து பழைய அந்த துரதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணிலான் இருக்குன்னு சொன்னா அந்த நான் செய்த செயல் வந்தவைக்கு வெற்றியை கொடுக்காது, குளறுபடியாகத்தான் இருக்கும். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, நீங்கள் கூடிய விரைவில் இந்த காரணத்தை சொல்லி, இந்த சட்டபூர்வமாக தான், சட்டவிரோதமாக செய்யத்தோ இல்லை, சட்டபூர்வமாக இந்த காரணத்தை சொல்லி எங்களோட தமிழினம் மட்டுமில்லை, நான் கொழும்பில் இருந்த காலத்தில் பெரும்பான்மை இனத்தவர்கள் கூட வந்து இந்த இதில் சொல்லி கேட்குற பொழுது நீங்கள் சட்டபூர்வமாக நீங்கள் இந்த பேரில் இந்த மாற்றத்தை செய்யுங்கோ, உங்களுக்கு இது வெற்றியை தரும் என்று சொல்லி அதில் வெற்றிகரமாகவும் இருந்திருக்கு. இந்த எண்கள் என்று சொல்லியக்குள்ள ஞாபகம் இருந்த 13வது இலக்கம் இருக்குல்ல, அது துரதிர்ஷ்டம் என்று சொல்லினேன். ஆனால் அதில் ஆகஸ்ட் 13 இந்த மாதம் ஆகஸ்ட் கதைக்கிறேன், ஆகஸ்ட் 13 அல்லது பிறந்தாக்கள் சாதனையாளர்களாகவும் இருக்கிறோம். அதே மாதிரி அந்த அப்பல்லோ 13க்கு பெரிய ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒன்று நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல. அதே மாதிரி இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 13வது இலக்க அறைகள் இருக்காது, ஹாஸ்பிட்டல்லையும் 13வது இலக்க விடுதிகள் இருக்கிற இல்லை. அது என்ன, அது உண்மையில் அந்த 13வது சம்பந்தமா என்ன சொல்றீங்க? அதான் ஆங்கிலேயர்களாக இருந்தன, தமிழர்களாக இருந்தன, சிங்கள இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாருன்னு 13ஆம் எண்ணை வந்து ஒட்டுமொத்தமாக 100% விடுதிகளோ அறைகளோ அந்த பேரை விலக்க இல்லை. ஒரு சில நிறுவனங்கள்லாம் அந்த 13 நினைச்சு பயந்து அதை விளைத்திருக்கிறது. தவிர 13 நீங்கள் சொன்ன மாதிரி 13ஆம் தேதியில் பிறக்கிறவர்களும் மன்னிக்கணும், 13ஆம் எண்ணில் பேர் வச்சிருந்தா இந்த குணாதிசயம் கொஞ்சம் கூடாத நிலைக்கு போகத்தான் செய்யும். நான் அதை கண்கூட கண்டிருக்கிறேன். 13ஆம் எண்ணில் பிறக்கிற பெண்கள் வந்து ஒரு தலைமைப்பீடமான குடும்ப தலைமையை வகிக்கக்கூடிய நல்ல குணாதிசயம் கொண்ட பெண்ணாகத்தான் நிறைய பெண்கள் இருக்கணும். 11ஆம் எண்ணில் பிறக்கிற ஒரு நபருக்கு நாங்கள் அதுக்கேற்ற பொருத்தமான அதிர்ஷ்டமான பொருத்தமான இலக்கத்தில் பேரை வச்சு கொடுத்தா அந்த 13 நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்து பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாடுகளில் எப்படி 13 விலத்துனோம்னா 100% எல்லா நிறுவனங்களும் விலத்து இல்லை. சில நிறுவனங்கள் 13ஆம் எண்ணில் பேரை வச்சு நல்ல வெற்றிகரமாக நிர்வகித்து கொண்டு தான் போகணும். இப்போ நான் சும்மா உங்களை நேர்காணல் செய்யணுமென்ற பிறகு இந்த ஒவ்வொரு நாடுகளில் அப்படி சாத்திரம் வேறுபடுது அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூகுளில் பார்த்தது. அப்போ அதில் பார்க்கலையும் சில தகவல்கள் கிடைச்சேன்னுட்டா, சீனாவில் வந்து 4ஆம் நம்பர் ஒரு கூடாத இலக்கம் என்று சொல்ல அப்படி நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இத்தாலியில் 17வது இலக்கம் வந்து அவைக்கு கொஞ்சம் பிரச்சனையான இலக்கம் மாதிரி இருக்குது. எங்களோட மேற்கத்திய நாடுகளில் 13 அறிக்கைனே உங்கள்கிட்ட சொன்னது தான். இது பிராந்தியத்துக்கு பிராந்தியம் இந்த எண்கள் கூடாதுன்னு சொல்லி வேறு வர்றது வந்து கலாச்சாரமா இல்லாட்டி சாத்திரமா? சீனா வந்து CHINA, சீனா 6ஆம் நம்பர் இலக்கத்தை கொண்ட நாடு. 6ஆம் நம்பர் இலக்கத்தை கொண்ட நாடு வந்து 4ஆம் நம்பர் 6க்கும் 4க்கும் நல்ல வசீகரமான பொருத்தம். ஏனோ தெரியல அவர்கள் அந்த 4ஆம் நம்பர் வெறுக்கிறார்கள். அதனால தானோ என்னவோ சீனாவின் முன்னேற்றம் இப்போ அளப்பதற்கரியது என்னண்டா, இத்தனை நாட்டை விட முன்னணியில் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் அந்த சீனா 4 வெறுக்கிறதுக்கும் இட்டாலி என்றது ITALY இட்டாலி 10ஆம் நம்பர் நாடு. 10ஆம் நம்பர் நாட்டுக்கு 17ஆம் நம்பர் பொருத்தம் இல்லைன்றது கண்கூட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 17ஆம் நம்பரை கூடாது ஒதுக்குங்கொண்டு சொல்கிறதா இருந்தால் அது ஒரு ஒரு பொருத்தமில்லாத பதில். என்னென்னா 17ஆம் தேதியில் பிறக்கிற நபர்களும் 17ஆம் எண்ணில் திகதியில் பிறக்கிறவர்களுக்கு வெற்றி தரிசனமாக போய்கொண்டிருக்கும். 17ஆம் எண்ணில் பேர் தான் இருக்கக்கூடாது. இட்டாலி வந்து 10ஆம் நம்பர். இட்டாலியில் பாருங்க 10ஆம் நம்பர் வந்து சூரியன் கதிர்வீச்சுக்கள் நேரடியாக விழத்தக்கது. உலகத்திலேயே இத்தாலியில் இருக்கிற எரிமலைகள்லாம் எல்லா நாட்டையும் விட மோசமான எரிமலைகளாக இன்றைக்கும் அது எரிஞ்சு கொண்டு தான் இருக்குது. அது 17ஆம் நம்பரை வெறுக்கிறதுக்கு இந்த தனிப்பட்ட காரணம் என்னன்றது தெரியல. இப்போ
இந்த நீங்கள் சொல்கிறீங்க நல்ல பேர்களை நிறுவனங்களுக்கு பொருத்தமாக வச்சா, அப்படி நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு மாற்றினு சொல்கிறீங்க. அப்படி பொருத்தமாக வச்சா அவர்கள் நல்ல முன்னேற்றமாக விரிவினம் அல்லது நல்ல நல்ல நிலையில் இருப்பினம் என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில திரைப்படங்கள் பெரிய நிறுவனங்கள் இப்போ இந்தியாவிலாம் முதல்லாம் பார்த்து தான் பேர்கள் தான் வைக்கிற சில படங்களுக்கு. ஆனால் அந்த படங்கள் கூட படுதோல்வியை சந்திக்குது. அந்த கெட்ட நேரத்தில் அல்லது ராகு காலத்தில் பூசையை போட்டு படம் தொடங்கின சில இயக்குநர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த பெரிய நிறுவனங்கள் நல்ல பேர் எல்லாம் பொருத்தமாக வச்சு அந்த வாஸ்து சாஸ்துகளை கூட சரியாக வச்ச நிறுவனங்கள் கூட தோல்வி அடைஞ்சிருக்கு. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? திரைப்படங்களுக்கு பேர் வைக்கிறது அதிர்ஷ்டங்களில் வல்லுநர்களாக கேட்டுத்தான் பேர் வைக்கணும் என்றது ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரு புது படம், ஒரு பிரபலமான நடிகரோட படம் பெற போனால் எங்களோட வீட்டில் பெரிய ஒரு விமர்சனம் நடந்து கொண்டிருக்கும். அப்பா என்ன மாதிரி இந்த படம் வெற்றியா தோல்வியான்னு மகன் கேட்பார். அப்போ நான் கணிச்சு போட்டு சொல்லுவேன், இந்த படம் அவனுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும், இந்த படம் அவருக்கு தோல்வியை கொடுக்கும்னு தான் அதன்படி நடந்து கொண்டிருக்குது. சில பேர் எண்கணித சோதனத்தில் நம்பிக்கை இல்லாத கண்டபடி பெயரை வச்சு அந்த படத்தில் பட தோல்வியை கண்டவையும் இருக்குது. பெயர் குறிப்பிட்டு சொல்லாம தெரியல. ஒரு இறைவனுடைய பெயரை எல்லாரும் கும்பிடுற இறைவனுடைய பெயரை தங்களுடைய படத்தின் பெயராக வச்சு அவர் பிறந்தது 3ஆம் தேதி. அந்த படத்தின் பெயர் 6ஆம் நம்பர். படம் வெளிவர கடையிலே நான் சொன்னால் அந்த படம் இவருக்கு படுதோல்வியை கொடுக்கும். பிறகு கேள்விப்பட்டு என்ன நடந்ததுன்னா, அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு இந்த நடிகர் தன்னுடைய சொந்த பணத்தில் திருப்பி அரைவாசி பணத்தை கொடுத்தது என்று கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக திரைப்படங்களுக்கு பேர் வைக்கிறது அந்த நடிக்கிற நடிகருடைய பிறந்த தேதிக்கும் பொதுவான நம்பர் அதிர்ஷ்டகரமான நம்பர். என்னன்னு சொல்ற ரசனையான விஷயம், அதாவது சினிமான்றது ரசனைக்கு உட்பட்டது. அவ 4 பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரசனை மிக்க பெயராக இருந்தால் அது வெற்றியை கொடுக்கும். நிறுவனங்கள் அந்த முதலாளி, அதாவது உரிமையாளருக்கு பிறந்த தேதிக்கும் உரிமையாளரோட கடைசி பிள்ளை உரிமையாளரோட பிறந்த தேதியின் கூட்டன் எல்லாத்துக்கும் 100% பொருந்தினா தான் நிறுவனம் நல்லா நடக்கும். இல்லைண்டா இத்தனை காலத்துக்கு இந்த நிறுவனம் வீழ்ச்சியை காணும்னா கண்டே ஆகுது. ஆனால் அப்படி நான் சொல்கிறேன் இல்லை யாருக்கும் இல்லை, இந்த காலகட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்போது நீங்கள் எப்படி பேரை மாற்றினீங்கள் என்றால் நல்ல மாதிரி வரலாம்னு சொல்கிறேன். நிறுவனங்கள் அதிர்ஷ்டகரமாக உரிமையாளருக்கு பொருத்தமாக இருந்தால் தான் நிறுவனங்களும் ஓடிக்கொண்டிருக்கும். இல்லையென்றா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பூஜ்ஜியம் இருக்குதானே, அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. அது நாங்கள் 1லேருந்து 9 வரைக்கும் தான் நாங்கள் பார்க்குறோம். நான் நினைக்கிறேன் நீங்களும் எண்கணிதத்தில் அப்படித்தான் எண் சோதனத்தில் அப்படித்தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த பூஜ்ஜியம் உண்மையில் இல்லாட்டி அந்த எண்களுக்கு ஒரு மதிப்பில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அது முக்கியமான விஷயம். ஆனால் ஏன் எண்கணிதத்தில் பூஜ்ஜியத்துக்கு இடமில்லை? எண்கணித சோதனத்தில் இடமில்லை என்று சொல்றதுக்கு இல்லைன்னா 1 2 3 4 9 வரையும் ஒரு தனித்துவமான எண்களை உருவாக்கி போட்டு அங்காலே தசம், அதாவது ஒரு தசம் வர்றதுக்கு என்ன செய்யணும்னா 1ஓட பூஜ்ஜியத்தை கொடுத்துத்தான் 10 ஆகி இருக்குது. அப்போ பூஜ்ஜியத்துக்கு பெருமதி இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை. 9க்கு அடுத்தபடியாக வர தசம், முதலாவது தசத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பூஜ்ஜியத்தை கொடுத்துத்தான் 10ஆம் நம்பரை உருவாக்குது. அங்கால 11 12 13 19 வந்தா பிறகு அடுத்த 2வது தசம் கொடுக்கறதுக்கு 2 போட்டு பூஜ்ஜியத்தை கொடுத்து தான் 20 ஆக்குறார்கள். அப்போ பூஜ்ஜியத்துக்கு பெருமதி இல்லை என்றது சொல்ல இயலாது. 9 வரையும் தான் எண்களை உருவாக்கி லட்சோப எண்களும் அந்த 9 எண்களுக்குள்ள தான் உருவாகுது. பெருமதியை கூட்டுறதுக்காக அந்த சைபர், அதாவது பூஜ்ஜியத்தை இணைத்துக் கொள்கிறார்கள். ஒரே எண் பல குணங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் முதல் சொன்ன மாதிரி 9 வரைக்கும் தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ என்ன உங்களோட டேட் ஆஃப் பர்த்னா, இப்போ உதாரணமாக 23 சொன்னால் 5 2 3 5 5ஆம் நம்பர் என்று சொல்லுவோம். 23ஆம் நம்பர் என்று சொல்கிறேன் இல்லை. ஆனால் அந்த 9 வரைக்கும் நம்பரில் ஒரே நம்பரில் பிறந்தாக்கள், இப்போ சும்மா உதாரணமாக முதலாம் நம்பரில் பிறந்தாக்கள் சரியான பிடிவாதமான ஆக்களாக இருப்பினோம்னு வைப்போம். ஆனால் முதலாம் நம்பரில் பிறந்த எல்லாரும் பிடிவாதமான ஆக்களான்னு பார்த்தா இல்லை. அது என்ன வேறுபாடாக இருக்குது? அதுதான் அங்கே தான் அந்த பேரியல் சாஸ்திரம் வேலை செய்யுது. முதலாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தாலும் அவர் முதலாம் எண்ணுக்கு பொருத்தமான, கண்டிப்பாக முதலாம் எண் மட்டும் இல்லை, 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு பிறந்த ஒருவருக்கு கூட்டன் 1 2 3 1க்கு 3 தான் கூட்டன். அப்போ 1ஓட கூட்டன் 3ம் சேர்ந்து அவருடைய தகப்பனுடைய பெயரோட முழு பெயர் தனிப்பெயர் எல்லாம் பெருமதியான பொருத்தமானதாக இருந்தால்தான் அவர் ஒரு வெற்றிகரமான ஆளாக இருப்பார். முன்கோபத்தன்மை நிர்வாகத்திலே திறமையை காட்டுமே தவிர ஒரு பிரயோசனம் இல்லாத முன்கோபமாக இருக்காது.
இல்லை நான் உதாரணத்துக்கு சொன்னேன் எல்லா முதலாம் இலக்கத்தை நான் உதாரணத்துக்கு சொன்னேன். ஒன்றிலிருந்து 9 வரையும் பிறக்கிற எல்லாருக்கும் இதே குணம் தான். அந்த நம்பர்ல பிறக்கிறவர்களுக்கு அந்த நம்பருக்கு பொருத்தமானபடி முழு பேரும் தனிப்பேரும் அமைய வேணும். ஆம்நேயர்களே, நாளைய நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை தொடரலாம். தொடர்கின்றது நாளைய நாடு. நாளைய நாடு நிகழ்ச்சியிலே ரவி பீரோ திரு ஜோதிட எண்கணித ஆய்வாளர் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை செய்து கொடுத்திருக்கிறார். எஸ் ரவீந்திரன் அவர்கள் அவர் வருகை தந்து எங்கட சனத்தில் இருக்கிற சந்தேகங்கள், குளறுபடிகள், கேள்விகள், சந்தேகங்கள் இதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் முதல் பதில் சொல்லிக்கல சொன்னீங்கள், அந்த ஒரு பேரில் இருக்கிற ஒரு எழுத்த மாத்திரத்துக்குள்ளாலேயாய் ஒரு ஆளுடைய தலைவிதி மாறும். ஒரு நிறுவனத்தினுடைய எழுத்தொண்ட மாத்திரைகள் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிகள் மேலோங்கும் என்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. நாடுகள் எப்படி? இப்போ இலங்கை நாங்கள் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறோம், அல்லது சிலோன் என்று சொல்கிறோம், இலங்கை என்று சொல்கிறோம். அப்போ இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்காண்டு தான் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துகிற பேர். நாங்கள் எங்கேயும் போனால் ஸ்ரீலங்காண்டு தான் சொல்கிறோம். அதுக்கு தமிழ் தான் இலங்கை என்று நாங்கள் பாவிக்கிறோம். அது எப்படி இருக்கு? அந்த பொருத்தமாக இருக்கா? இல்லை, அது என்னென்றால் எங்கட நாடு என்ற வகையில் ஒரு சரியான பாசமாகவும் கவனமாகவும் கதைக்க வேண்டிய ஒரு விஷயம். இலங்கை என்றது ILANKAI என்றதான் இலங்கை. அது 19ஆம் எண். அது இலங்கை 19 நல்லது. ஸ்ரீலங்கா என்றது 18. SRILANKA ஸ்ரீலங்கா 18. கொஞ்சம் முன்னமாக நான் செவ்வாய் கிரகத்தை பற்றி சொன்னான். செவ்வாயின் உக்கிரமான பார்வை கொண்ட எண் 18ஆம் எண். அந்த 18ஆம் எண் 1977ஆம் ஆண்டு பிப்ரவரி, அதாவது மாசி 4ஆம் தேதி மாற்றம் செய்யப்பட்டது. சிலோன் என்ற பெயரில் இருந்து குடியரசார பொழுது அந்த காலத்தில் பதவியில் இருந்த பிரதம மந்திரி அந்த பெயரை பிடிவாதமாக மாற்றம் செய்த, யாரோடையும் அதை பற்றிய ஆலோசனை ஒன்றும் கேட்க இல்லை. அவை இந்த சமயம் சார்பாக அந்த பெயர் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி தங்களுடைய லங்காவுக்கு ஸ்ரீ இருக்கணும்னு ஸ்ரீலங்கா அது பாதகமான நம்பராக போனதால் அந்த கிழமையே யாழ்ப்பாணத்தில் மிக பயங்கரமான அனுபவங்கள் ஏற்பட்டு நாடு இன்றை வரைக்கும் ஒரு பொல்லாத ஒரு இன்றைக்கு யுத்தம் இல்லை, இன வேறுபாடு இல்லை, ஆனாலும் பிரச்சனை இருக்குது. இந்த ஸ்ரீலங்காவில் ஒரு காலத்திலையும் நான் இலங்கையை சேர்ந்தவன், இலங்கைக்குரியவன் என்றதுனால சொல்கிறேன், இந்த பேர் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் எந்த வகையிலையும் நிம்மதியை நாங்கள் பெற முடியாது. அதனால தான் நான் ஒரு ஆலோசனை சொன்னான். அதுக்கு நான் இப்போ ஒரு 20 வருஷங்களுக்கு முதல் அந்த நேரம் ஆட்சியில் இருந்த ஒருவருக்கு நான் அந்த கடிதம் எழுதி, அந்த கடிதம் இப்போ என்னோட இருக்குது. இந்த ஸ்ரீலங்காவை நான் சின்ன ஒரு ஆலோசனை சொல்கிறேன். இந்த எழுத்துக்களில் நீங்கள் மாற்றம் செய்து இந்த நம்பரில் இந்த பெயரை கொண்டு வருவீங்களா இருந்தால் வெளிநாடுகள், வல்லரசாக இருக்கிற வெளிநாடுகள் எல்லாம் எங்கள்கிட்ட கை கட்டி கெஞ்சி உதவி கேட்குற அளவுக்கு இந்த நாடு இந்த பவள பூமி ஒரு அற்புதமான நாடாக இருக்கணும். நல்ல வர்ணனையாக எல்லாம் போட்டு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அந்த கடிதம் எழுதி அனுப்பினான். ஆனால் அவை அதில் கவனம் செலுத்தையில் ஸ்ரீலங்கான்றது SREELANKA ஸ்ரீலங்காண்டு வருமாக இருந்தால், இப்போ தமிழ்லையும் சிங்களத்திலையும் பாடுற தேசிய கீதத்துக்கு அமைவாகவும் இந்த பேர் வருது. அப்பே ஸ்ரீ லங்காண்டு தான் எழுத்து வாசிக்கிறது. எங்கள் ஸ்ரீ லங்காண்டு தான் நாங்கள் தமிழ்லையும் பாடுறது. ஸ்ரீலங்கான்றது ஸ்ரீலங்காவாக மாற்றம் பெற்றால் இப்போ இருக்கிற நாடு ஒரு அற்புதமான நாடாகவும் எத்தனையோ வளங்களை கொண்ட வளங்களை நாங்கள் புதுசாக பெறக்கூடிய ஒரு நாடாகவும் மாறும். இது ஒரு எத்தனையோ பதவியில் உள்ள எல்லார்ட்டையும் நான் கேட்குற ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த பேரில் மாற்றம் செய்தால் எங்களோட நாடு ஒரு அற்புதமான பொன்கொழிக்கும் நாடாக இருக்கும். ஏன் இப்போ எல்லாம் நல்லா இல்லையா, ஆக்கள் நல்லா தான் இருக்கணும்னு சொன்னால் 10% தான் நல்லா இருக்கணும், 90% கஷ்டத்தின் மத்தியிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரச்சனை, கஷ்டம், பற்றாக்குறையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கணும் மக்கள். அடுத்தது இந்த ஸ்ரீலங்கான்றது இப்படி ஒரு போக இங்கே இலங்கையில் உள்ள சில ஊர்களுடைய பேர்களை பார்த்தால் தலைநகரம் கொழும்பு. அனுராதபுரம் என்றது தலைநகரமாக இருந்த காலத்தில் அனுராதபுரம் என்ற பெயர் பொருத்தமில்லை. அந்த காலத்தில் ஆட்சி செய்தார்கள், அப்படியே விட்டு அதை தலைநகராக விட்டு அங்கால பிறகு எங்களோட மக்களாட்சி வந்த பிறகு கொழும்பு COLOMBO கொழும்பு 24ஆம் நம்பர். எத்தனையோ இதை விட இன்னும் பெரிய வளமான ஊர்கள் இருந்தும் கொழும்பை தலைநகராக ஏன் அமைச்ச வேண்டாம். அந்த 24ஆம் நம்பர்ன்ற தலைமை பீடம், அதாவது லீடிங் பவர் என்று சொல்கிறது, இத்தனை பேரையும் வச்சு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் பண்ணக்கூடிய பெயர் கொழும்பு.
அது ஆச்சரியம் என்னென்னா அதே நம்பரில் தான் எங்களுடைய எஃப்னாம் இருக்குது. JAFFNA ஜெஃப்னா 24. இப்போ என்னதான் பெரிய போராட்டம், என்னதான் காம்படிஷன், என்னதான் வாய்த்தர்க்கம் வந்தாலும் யாழ்ப்பாணமும் எஃப்னாவும் கலம்பும் வந்து ஒரு இணக்கப்பாட்டோட இயங்கும். இனிமேல் காலத்திலையும் அதுதான் நடக்கும். ஏனெண்டா கடைசி வரையும் யாழ்ப்பாணத்துக்கும் எஃப்னாவுக்கும் கலம்புக்கும் இடையில பெரிய தர்க்கம், அவனை கண்டா எனக்கு பிடிக்காது, என்ன கண்டா அவனுக்கு பிடிக்காத நிலை வராது. அது ரெண்டும் ஒரு அற்புதமான நம்பர். ஆனால் இந்த வரைக்கும் பின்தங்கிற நிலையில அந்த ஊரில் வசிக்கிறார்கள் வந்து ஒரு படிப்பறிவிலையோ அல்லது இந்த உற்பத்தியிலேயோ பணத்தை சம்பாதிக்கிறதுலையோ கஷ்ட நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஊர் ஒரு கூடாத நம்பரில், பொருத்தமில்லாத நம்பரில் அமைகிறதுக்கும் என்னால் எத்தனையோ ஊர்களை ஆதாரம் காட்டும். கிளிநொச்சி முல்லைத்தீவு எல்லாம் என்ன மாதிரி இருக்குது? முல்லைத்தீவு MULLITIVU முல்லைத்தீவு 10, 11, 16, 17, 18, 22, 23, 29, 35 நம்பர் முல்லைத்தீவு. அதுலேயும் நிறைய அழிவுகளை நாங்கள் சந்திச்ச நாங்கள். கிளிநொச்சி எப்படி இருக்கு? கிளிநொச்சி KILINOCHI 2, 3, 6, 7, 12, 19, 22, 27, 30, 35, 36. கிளிநொச்சி எனக்கு 36 முதலே தெரியும். கிளிநொச்சி வந்து அந்த அமைப்பும் வந்து மிக நீளமான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு பட்டினம் அது. கிளிநொச்சி வந்து அநேகமாக வெளியூர் ஆட்கள் வந்து வியாபாரம் பண்ணி வாணிபம் செய்து சம்பாதிக்கக்கூடிய சிறப்பான